இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள், ஊடகங்கள் வெளியிட்டன. அதில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்றும் 169 தொகுதிகள் வரை திமுக கைப்பற்றும் என்றும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிறுவனங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டன. அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறும், அதிகபட்சமாக 145 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று ஒரு 2 நிறுவனங்கள் கருத்து கணிப்பு தெரிவித்தன. ஆக்சிஸ் மை இந்தியா என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று 120 சீட்டுகள் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும், நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிறார் என்று ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது. இந்த கருத்து கணிப்பை பார்த்த பல அரசியல் கட்சியின் வேட்பாளர்களுக்கு சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது, சிலருக்கு மனச்சோர்வை கொடுத்திருக்கிறது. கோடிக்கணக்கில் செலவு செய்த பல வேட்பாளர்களின் வயிற்றில் புலியை கரைக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்ற சில நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்புகள் ஒரு அளவிற்கு தேர்தல் முடிவுகளோடு கடந்த காலங்களில் ஒத்து போயிருக்கிறது. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா என்கின்ற நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு, நடிகர் விஜய் முதலமைச்சராவார், 120 தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று சொல்லி இருக்கின்ற இந்த ஆக்சிஸ் நிறுவனம் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 300 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சீட்டுக்கள் வெல்ல முடியாத சூழ்நிலைதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டது. இப்பொழுது கூட்டணி கட்சிகளின் தயவில் தான் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியும் ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார்? இந்த கருத்து கணிப்பை நம்ப வேண்டாம், அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இவர் எந்த கருத்து கணிப்பையும் நம்ப வேண்டாம் என்று சொன்னாரா, அல்லது திமுக வெற்றி பெறும் என்று சொன்ன கருத்து கணிப்பையும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று சொன்ன கருத்து கணிப்பையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாரா? அதிமுக வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று சொன்ன கருத்து கணிப்பை நம்ப சொல்கிறாரா? கருத்து கணிப்பை நம்பக்கூடாது என்று சொன்னால் அனைத்து கருத்து கணிப்புகளையும் நம்பக்கூடாது. இவர்களுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு வந்தால் அதை நம்புவது, இவர்களுக்கு எதிராக வந்தால் அதை நம்பாமல் மறுப்பது, இது சரியான நடைமுறை இல்லையே. நாம் இப்பொழுது எல்லா கருத்து கணிப்புகளையும் சோதனை செய்கிறோம். பல தேர்தல்களில் கருத்து கணிப்புகள் பொய்யாகி இருக்கிறது. எனக்கு தெரிந்து வட இந்தியாவில் பிரணாய் ராய் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் மார்க் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தினார். அவர் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் 95% சரியாக இருந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட நிறுவனங்கள் எல்லாம் சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சரியான புள்ளிவிவரங்களோடு கருத்து கணிப்பை எடுத்திருப்பார்களா என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்றுதான் நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை இவர்கள் எப்படி எடுத்தார்கள், எப்படி முடிவு செய்தார்கள் என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும் கூட கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வரும் என்பதை நம்பக்கூடிய சூழ்நிலைதான் நிலவுகிறது. காரணம் என்னவென்று கேட்டால், ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்கின்ற இந்த 2 கட்சிகளை நம்புவதற்கு தமிழக மக்களும் வாக்காளர்களும் தயாராக இல்லை. ஆனாலும் இந்த 2 கட்சிகளுக்கும் மற்ற அரசியல் கட்சிகளை விட அதிகமான குறிப்பிட்ட வாக்கு வங்கி தொடர்ந்து நிரந்தரமாக இருக்கிறது. அதை வைத்துத்தான் இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியை கைப்பற்றுகின்றன.
திமுகவின் மீது வெறுப்பு ஏற்படுகின்ற பொழுது, திமுக ஆட்சியின் மீது வெறுப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த ஓட்டுக்கள் அண்ணா திமுகவிற்கு மாறும். அண்ணா திமுக ஆட்சியின் மீது வெறுப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த ஓட்டுக்கள் திமுகவிற்கு மாறும். இப்படித்தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறார்கள். தமிழக மக்களுக்கு இருக்கின்ற சாபம் இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி வேறு எந்த புதிய சிந்தனையும் தமிழக மக்களுக்கும் வராது. இப்பொழுது ஒரு புதிய சிந்தனை பிறந்திருக்கிறது. என்ன அது சிந்தனை? எத்தனை கட்சி வேட்பாளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்கி கொள்வது என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். தமிழகத்தில் விழிப்புணர்வு இந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது. என்ன அவர்கள் கொள்ளையடித்த பணத்தில் தானே கொடுக்கிறார்கள். மக்களும் முடிவு செய்து விட்டார்கள், கொள்ளையடித்த பணத்தில் நாமும் பங்கு போட்டுக் கொள்வோம், நமக்கு கிடைத்ததை வாங்கி கொள்வோம், கிடைத்தவரை லாபம். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கு ஓட்டு போடலாம். ஒரு சில தொகுதிகளில் 4 வேட்பாளர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள். திமுக கொடுத்திருக்கிறது, அண்ணா திமுக கொடுத்திருக்கிறது, விஜய் கட்சி கொடுத்திருக்கிறது, இப்படி பல கட்சிகளும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் வாங்கி கொள்கிறார்கள். வாங்கி கொண்டு யாரோ ஒருவருக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற கடமைக்கு ஓட்டு போடுகிறார்கள். இதை சரியாக புரிந்து கொண்ட அந்த ஊடகங்களும் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல கருத்து கணிப்பை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களும் லாபம் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறது. திமுக எப்படி ஆட்சிக்கு வரும் என்று நம்பக்கூடிய சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மானாவாரியாக இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்ப்பு ஓட்டுக்களை அறுவடை செய்கின்ற தகுதியை அண்ணா திமுக இழந்து விட்டது. காரணம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக பல முறை பிளவுகளை சந்தித்து விட்டது. போதாத குறைக்கு ஒன்றுபட்ட பாமகவுடன் கூட்டணி வைக்காமல் பிளவுபட்ட அன்புமணியோடு கூட்டணி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை, அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தார். பற்றாத குறைக்கு சசிகலா வேறு எடப்பாடி பழனிசாமியின் அண்ணா திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக களத்தில் குதித்தார். இவையெல்லாம் அண்ணா திமுகவிற்கு எதிராக இருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்கள் அண்ணா திமுகவிற்கு வராமல் அப்படியே நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு போயிருக்கிறது, சீமானுக்கு போயிருக்கிறது, சசிகலாவிற்கும் போயிருக்கிறது, மருத்துவர் ஐயாவிற்கும் அந்த ஓட்டுக்கள் போயிருக்கிறது. திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் ஒருமுகமாக ஒரே அணிக்கு சென்றிருந்தால் அந்த அணி வெற்றி பெற்று இருக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் சிதறு தேங்காயாக சிதறி போனதால் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்பதில் தோல்வி கண்டார். திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்களை ஒருமுகப்படுத்தி ஓர் அணியில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு சரியான கூட்டணியை அமைக்க தவறினார். ஏதேச்சதிகார முறையில் நடந்து கொண்டார். நடிகர் விஜயகாந்துடைய கட்சியை கூட்டணிக்கு வருவதிலிருந்து தடுக்கின்ற சூழ்நிலையைத்தான் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கினார். இவையெல்லாம் அவர்களுக்கு பலகீனமாக இருக்கிறது. ஆகவே அண்ணா திமுக வெற்றி பெறுவது கடினம் என்று சொல்கின்ற கருத்து கணிப்புகள் ஓரளவிற்கு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு சரியாக இருக்குமா இல்லையா என்பது இன்னும் 2-3 நாட்களில் 4ஆம் தேதி தெரிய வரும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.